So, ஆகவே in the beginning, ஆதியிலே the unseen God காணப்படாத இந்த கடவுள் can be revealed only by Christ Jesus or Allah. இந்த கிறிஸ்து இயேசு அல்லாஹ் மூலமாக தான் வெளிப்பட முடியும். Narayana. நாராயணா. So Narayana means coming out of water. நாராயணா என்றால் தண்ணீரிலிருந்து வந்தவர். It is not blood through blood. இரத்தத்தின் மூலமாக அல்ல. So this holy personality, இந்த பரிசுத்த புருஷரானவர், he had to reveal the unseen God's nature. அந்த காணப்படாத கடவுளுடைய சுபாவத்தை வெளிப்படுத்த வேண்டும். Now suppose I wanted to reveal the air. நான் காற்றை உங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்றால் I had to take a football and pump the air and say air is inside that. ஒரு பந்தை எடுத்து காற்றடித்து இதுக்குள்ளே காற்று இருக்கிறது என்று அந்த பந்தை காண்பிக்க வேண்டும். In the same way, அதே விதமாக I have to if I have to reveal the unseen God, நான் காணப்படாத கடவுளை வெளிப்படுத்த வேண்டும் என்றால், who is the father of all spirits, அவர்தான் எல்லா ஆவிகளுக்கும் பிதாவானவர். it is the duty of the firstborn to reveal the unseen God. இந்த முதற் பேரான அந்த புருஷனுடைய வேலைதான் இந்த காணப்படாத கடவுளுடைய சுபாவத்தை வெளிப்படுத்துவது. That is why so many avatars had to come. ஆகிதான் அநேக அவதாரங்கள் வர வேண்டியிருந்தது. That God loves you. அந்த கடவுள் உங்களை நேசிக்கிறார். God is a just God. அவர் ஒரு நீதியுள்ள கடவுள். God when he gets angry will destroy. அவர் கோபம் வந்தால் அவர் அழிப்பார். That nature God was revealing. அந்த சுபாவத்தை கடவுள் வெளிப்படுத்திக் கொண்டிருந்தார். So ஆகவே that person அந்த ஆள் who can reveal the unseen God, அந்த காணப்படாத கடவுளை வெளிப்படுத்தினார், is the object of worship. அவர்தான் தொழுது கொள்ளப்படக்கூடிய அந்த ஒரு பொருள். But ஆனால் when he was revealing himself, அவர் தன்னை வெளிப்படுத்தும் பொழுது, as the Bible says, பைபிள் சொல்லுகிற விதமாக, he had to take many names. அவர் அநேக பெயர்களை எடுக்க வேண்டியிருந்தது. He had to call himself a father. தன்னை பிதா என்று அழைக்க வேண்டியிருந்தது. So ஆகவே he created Jesus அவர் இயேசுவை சிருஷ்டித்தார் and showed the love of God. கடவுளுடைய அன்பை காட்டினார். He came to Krishna கிருஷ்ணர் மூலமாக வந்தார் and showed that he always is the just people. அவர் நீதியுள்ளவர்கள் பக்கமே இருப்பவராக காண்பித்தார். He came to Sri Rama and showed his good character. ஸ்ரீ ராமரிடத்திலே வந்து அவருடைய நற்குணங்களையும் காண்பித்தார். And these are avatars. இவர்கள் எல்லாரும் அவதாரர்கள், of prophets. அல்லாஹ்வுடைய தீர்க்கதரிசிகள். And they have to die அவர்கள் when the work is finished. அவருடைய வேலை முடிந்தவுடன் அவர்கள் மரிக்க வேண்டும். But at the end time, ஆனால் கடைசி காலத்திலே Narayana has to come in his own body, நாராயணர் தன்னுடைய சொந்த சரீரத்திலே வர வேண்டும். which cannot die. அது மரிக்க முடியாது. Because it has to come to the world. அவர் உலகத்துக்கு வர வேண்டியதா இருக்கிறபடியால் of five senses, நம்முடைய 5 உணர்ச்சிகளும் he had to take the sacrifice. He had to make himself a sacrifice. அவர் தன்னை ஒரு பலி, தனக்கு ஒரு பலி எடுத்துக்கொள்ள வேண்டும். It is not just pouring ghee. அது சும்மா நெய்